கும்பத்துல தண்ணி விழுகணும்டா. விழுந்தா தான் அந்த யாகம் நடந்தது உண்மைன்னு தெரியும். சபாஷ். என்னை மாதிரி புண்ணியம் செஞ்சவங்க வந்தா காரமா முடிச்சவங்க. நான் கால் எடுத்து வச்சா 12 ஆண்டுகள் மழை பெய்யாத ஊராந்தா அவ்வளவு ஒரு புண்ணியம் செய்தவங்க ஊரா இருந்தாச்சுன்னா நின்றுக்கிறோம். நமச்சிவாய நாராயண நாராயண. உட்காருங்க சாமிவா, உட்காருங்க 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 சாமிவா, உட்காருங்கப்பா உட்காருங்க உட்காருங்க. அமைதியா இருங்க, மழையெல்லாம் வராது. உட்காருங்க உட்காருங்க. என் பேச்சு கட்டுப்பட்டோம். நெல்லுன்னு அன்னைக்கு காலையில 6 மணிக்கு வா போ. சாமி சொல்றா இல்லையா? சொல்லிட்டேன். நாராயண நாராயண. ஏன் சிவன் நாமத்தை தவிர வேறு எவன் நாமத்தை உரைக்க கூடாது? நாராயணுடைய நாமதகத்தை தவிர வேறு எவருடைய நாமதகத்தை நானும் உச்சரிப்பவன் அல்ல. சிவம் இல்லையே என்ற உலகம் இல்லை. நாராயண இல்லை என்றால் ஜெகமே இல்லை. மும்மூர்த்திகளிலே முதல் மூர்த்தி சிவம். உலகத்தையே காக்கக்கூடியவனை இவன் தான். அழிக்கும் தெய்வம் சிவன். காக்கக்கூடிய கடவுள் அவன் அல்லவா? அதை காத்துக்கிட்டே இருந்தான்னா பூமியில ஜனத்தொகை பெருகி போய் பூமாதி வாய பிறந்துருவா. அந்த ஜனத்தொகைக்கும் பணத்தையே கொடுத்து காப்பாற்றக்கூடியவனை இவன் தான். விண்ணுக்கும் மண்ணுக்கும் விஸ்வரூபம் எடுத்திருந்து பிரம்மனையும் விஷ்ணுவையும் அடிமுடி தேடி அடைய வைத்தவன் சிவன். நடையிலே உலகத்தை அளந்த உலகளந்த வருமான் என்ற பட்டத்தை பெற்றவன் இவன். பிரயாணத்துக்கு சென்று மண்டை ஓடுகளை மாலையாக மாட்டி சாம்பலை அள்ளி மேனி முழுவதும் மூசி முடிசார்ந்த மன்னனும் இறுதியில் பிடி சாம்பல் என்று காட்டியவன் சிவன். பத்மாசுரனுக்கு பயந்து கொண்டு தாமரை தண்டிக்குள்ளே ஒளிந்திருக்கும் பொழுது அங்கே கோமாளி வடிவம் எடுத்து கடவுள் உயிரை காப்பாற்றியவனை இவன் தாயா. மாடு மேய்ச்சவன் தானே உங்க கண்ணு. மாட்டை வாகனம் வச்சிருக்கேன் இங்கே மாடு இருக்கா? சொல்லு. உங்க சாமி மேய்ச்சது என்ன மாடு? பசு மாடு. எங்க அப்படி உட்கார்ந்து இருக்கிறது கால மாடு இருக்கட்டும். உங்க சாமி மாடு செனப்பிடிக்கணும்னா என் சாமி மாடு அங்க தொப்புக்கால் போட்டேன் ஈத்தர போனேன். முகரையும் மூஞ்சிய பாரு. எங்க சுத்தி ரங்கனை தாண்டா சேவிக்கணும். என்னை பிறத்தவர்களை அரிநாமத்தை உரைக்க கூடாது. அரி அரி என்ற பேரையின் காதலை கேட்க கூடாது. நாராசம் சிவசிவா 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 என்றுதான் சொல்ல வேண்டும். ஓம் பேர் என்ன? அறியறேன். பேர்ல இருக்கிற அரின்னு அப்புறம் எப்படி சொல்லக்கூடாது? பயந்து பிடிச்சுட்டாரு. சரி, உங்க பேர் என்ன? ஆறுமுகம். ஆறுமுகம் யாருமையே? யாரு? எங்க அப்பன் சிவமையன் தானியா. நாம் இருவரும் சண்டையிடக்கூடாது. ஏன்? சித்தர்களும் ஞானிகளும் சண்டையிட்டால் உலகம் தாங்க. சித்தர நமச்சிவாயம் தேட வேண்டாம். வேண்டாம். நீங்க சித்தராக்கு சித்தர்னா அவ்வளவு சாதாரணமா போச்சாடா? அஷ்டமா சித்துக்களை கற்றவன் எவனோ அவன் தாண்டா சித்தேன். அதிலும் அவன் கூடு விட்டு கூடு வாயக்கூடிய சித்து தெரிஞ்சிருக்கா? அவன் அல்லவா சித்தன். ஏண்டா நீ சித்தர் சொல்லி ஏண்டா? நீங்கள் சொல்லும் சித்தர்கள் எல்லாம் அஷ்டமா சித்துக்களை கற்று கூடு விட்டு கூடுதான் பாய்வார். சரி, நான் வீடு விட்டு வீடே பாய்ந்தவன். விளங்காதவளே. நமசிவாய். இந்த உடம்பே ஒரு வாடகை வீடுதான் ஐயா. அவன் பார்த்து கீழே போட்டுவாங்க போய்த்தானே ஆகணும். ஆமா, தூக்கி சமக்க முடியும். ஆமா, சித்தர்ன்றீங்க. சித்தர்ல 18 சித்தர் இருக்காங்க. நீங்க யாரு? நான் 19வது சித்தன். 19? என்னை சேர்த்திருக்காங்க. சிரிக்காம கூட்டு போய் சொல்றாங்களே. ஆடி அமாவாசை அன்னைக்கு நம்மளை சகதீர் மலையில வச்சு எடுத்தாங்க. சரி, நான் கேட்கிறேன், நீங்க சித்தர்ன்றீங்க, 19ன்றீங்க. உங்க பேரு? பாம்பாட்டி சித்தருடைய தம்பி நான் பூம்பாட்டி புத்தன். பூம்பாட்டி புத்தன். நமசிவாய். ஆஹா, தாங்கள் யாரு? நாரத மகாமுனிவன். நம் கால பைரவா, ருத்ர பைரவா, ஊர பைரவா, உன்மத்த பைரவா, சொர்ண பைரவா, ஓம் ரீம் கிரீம் ஐஸ் கைம் உம்ராசக்தி யமஹா சுசுகி ஹோண்டா ஸ்ப்ளெண்டர் டிவி ஸ்விஃப்ட் எக்ஸல் எச்சி பிசாசி சுடுகாட்டு குண்ட ரத்த காட்டு ரத்த பீச்சி வந்துடும் ராஜா வந்துடா. வாய் திறந்து செருப்படி அடிப்பேன். என்னது விபூதி? விபூதியா? மசுறு மட்டுமா கிடக்கு? எல்லாம் கலந்துதான் கருமம் முடிச்ச வேலை. எதுக்கு முடி வச்சிருக்க வர்றேன்? என் உடல் முழுவதும் திருநீர். என்ன அப்படி விசேஷம்? நான் குளித்த 500 ஆண்டுகளா. நாரநாயி. ஒரு பக்கம் எடுத்தா சந்திர வாசனை, இன்னொரு பக்கம் எடுத்தா ஜவாது வாசனை, அடியில் எடுத்தா புனுகு வாசனை. உடம்பே நறுமணம் கமலும். அதானே பார்த்தேன். ஆனா தங்கள் பெயர் நாரதன். தங்களுக்கு தொழில் கலகம் தான். பெரிய கலெக்டர் உத்தியோகம். நீங்க பாவா கவர்னர். ஊருக்குள்ள சண்டை எடுத்து கொடுத்துறதுல ஒரு பொருள் கலகம்னா நீ நினைக்கிற மாதிரிடா. எந்த இடத்திலும் தர்மம் அணிந்து அதர்மம் தலைவிக்கின்றதோ அந்த இடத்தில் சென்று அதர்மத்தை அழித்து தர்மத்தில் நிலநாட்டக்கூடிய தர்ம சொரிவிடா. தர்மத்துக்காக செய்யலாம். ஆமா, அப்படியே செய்யலாம். உங்க அப்பா பிரம்மா. அவருக்கு தொழில் உலகத்தில் உயிர்களை புற உற்பத்தி.
டேய் என்னடா சிரிக்கிற? பிராடு வாயை திறந்தா பிராடு. ஆடுறா உலகத்துல இருக்க உசுரப்புறம் அவங்க அப்பா வடைக்கிறாரா? அம்மா உங்க வீட்டு ஆளுகளை வேணா குப்பையை மடைச்சிருக்கலாம். எல்லா உசுரையும் அவங்க அப்பா வடைக்கிறாரு. எல்லா உயிரும்டா. எறும்பு முதல் 84 லட்சம் ஜீவபேதங்களை படைத்தது எங்க அப்பாடா. அவ்வளவையுமா? அம்மா அப்புறம் நான் என்ன மாதிரி கேட்பேன், நீங்க கேளு, நான் பதில் சொல்றேன். அப்படியா? இந்த பையல படைச்சது யாரு? எங்க அப்பேன். வெட்டி அவங்க அப்பையன் காலில் 60 வெட்ட பையன் அவங்கள. ஏன்டா அவனை படைச்சது உங்க அப்பா, அவங்க அப்ப எங்க அவன? டேய் அப்பா கூப்பிட பஞ்சாயத்து வைப்பா. என்ன ஏத்தம் பண்றா? விட்டக்கூடாதுடா. டேய் இப்ப நான் உன்னை கேட்கிறேன், ஒரு குடும்பத்துல புருஷன் முன்னாடி 2 பேர் இருக்காங்க, அதுல 10 பிள்ளை இருப்பாங்க. ஆமா. 10 பிள்ளை அந்த குடும்பத்துல ஒரே மாதிரி இருக்கானா? அது இருக்காது. அது ஒண்ணு அம்மா மாதிரி இருக்கும், ஒண்ணு அப்பா மாதிரி இருக்கும், ஒண்ணு ஏண்டி இல்ல. ஒரு வயது தானே பிள்ளை போடுறா. அவ நீ சொல்ற கணக்கு படி பார்த்தா ஒரே மாதிரி தான் இருக்குன்னு. ஒரே மாதிரியா இருக்குன்னா அதான பொண்டாட்டியான ஜெராக்ஸ் மிஷினா? அதான்டா எங்க அப்பன் கூட விழுந்து அடிக்கிறவன். எங்க அப்பன் ஜானிக்கு 2 பேர் இருப்பான்டா கொக்கா போல. ஒரு வீட்டுல ஆத்தாப்பிய மாதிரி பிள்ளைன்னா குழந்தைடா. என்னவா டேய் நீ எவ்வளவு விஞ்ஞானம் வளர்ந்துருக்கு. எங்க ஒரு நிற மாச கர்ப்பிணிய இன்ன கிழமை இன்ன திதி இன்ன நாள்ல அவளுக்கு பிள்ளை பிறக்கும் அவனை சொல்ல சொல்லி பார்ப்போம். அதெல்லாம் சொல்லுவேன். அப்புறம் அதை கூட சொல்லுவேன். எப்படி சொல்லுவேன்? ஜூலை 28 இருந்து ஆகஸ்ட் 10 பிறக்கலாம். எவன் தான் சொல்ல மாட்டேன். திண்ணையில உட்காந்துருக்க கூட சொல்லுவான்ல. இதுக்கு என்ன ஒரு படிக்கிறவரு சொல்ல சொல்றாங்க. அதான் பிரம்மம். சரியா? கல்லைத்தான் மண்ணைத்தான் காட்சித்தான் குடிக்கத்தான் கற்பித்தானா, இல்லைத்தான் பொன்னைத்தான் எனக்குத்தான் கொடுத்துத்தான் ரச்சித்தானா, அள்ளத்தான் அரைக்கத்தான் ஐயோ எங்கும் பள்ளைத்தான் திறக்கத்தான் குவியில் தான் பண்ணினான பதுமன் அப்படின்னா நியாயம். ஏன்னா மழை பேரும் மகப்பேரும் மகாதேவனுக்கே தெரியாது. அப்புறம் சொல்ற எப்ப மழை வரும்னு சொல்ல முடியாது, எப்ப புள்ள பிறக்கும்னு சொல்ல முடியாது. அப்புறம் என்ன பேசுற? உண்மை ஒத்துக்கிறேன். இப்ப நான் ஒத்துக்கிட்டேன். எல்லா உயிரையும் ஒப்பாத சொல்லு. மனசா ஏத்துக்கிட்டேன். ஒரு சின்ன சண்டை. எதுல? ஒரு நாய் 10 குட்டி போடுது. தெரிஞ்சுக்கலாம். வேற ஒண்ணு. 2 குட்டி வெள்ளையா இருக்கு, 2 குட்டி கருப்பா இருக்கு, 2 குட்டி செவலையா இருக்கு. இதுல உங்க அப்பாவுக்கு பிறந்த குட்டி எதுன்னு எப்படி தெரிஞ்சுக்கணும்? பிரம்ம குட்டி. அது நான் கேக்குறேன். பண்ணிய பாத்திருக்கியா? ஐயோ பண்ணிய கூட ஒப்பா விட மாட்டாங்க. கேள்றா முட்டா போல. 10 குட்டி போடுமுடா. பண்ணி குட்டியோட தன்மை தெரியுமா? பிறக்கும் போது எந்த காம வாய் வச்சு கப்புதோ அந்த காம தவிர வேற எந்த காமலையும் அது பால் குடிக்காதுடா. ஒருவேளை அந்த காம்பு புண்ணாயிடுச்சுன்னா செத்து போமுடா பால் குடிக்காம. ரோஸ் அதிகம்டா. குரங்க பாத்திருக்கியா? குட்டியை தூக்கி விளையாடும்டா. குட்டி செத்த குரங்க தெரியாதுடா. செத்த குட்டியை தூக்கி வச்சு விளையாடும்டா. எப்ப வீசுதோ அப்பதான் அதை கிளதிக்கு போடு. இது குரங்கோட தன்மைடா. குதிரையை பாத்திருக்கியா? வேர்க்க வேர்க்க வேகம் கொடுக்கும்டா. ஆனா நின்னுகிட்டே தூங்கும்டா. முதல்ல இருக்கு பாத்தியா? தண்ணிக்குள்ள இருந்து ஆணைய சாப்பிடும்டா. ஆனா அது இறதிங்கும் போது அழுகும்டா. உரப்பா நாக்குலடா செத்த போல. சரிமா? பசு இருக்கு பாத்தியா? சினப்பிடிச்சிருச்சுன்னா காலை கிட்ட போகாதடா. இது பசுவோட தன்மைடா. இதை போய் பகுத்தறிவு படைக்கப்பட்ட மனிதனும் அவனும் ஒண்ணு அப்படின்னு நீ சித்தரடா. சிரிக்கிறேன் கஞ்சா குடிக்காச்சமா ஆவேசப்படுறீங்க. என் அறிவு கண்ணை திறந்துட்டீங்க. இடத்துல திறந்தாங்க. சாதாரண ஒரு 5 அறிவு படைச்ச ஒரு பீலிஞ்சிர பண்ணி பிறந்த உடனே எந்த காம்புல வாய் வைக்குதோ அதை தவிர வேற காம்புக்கு போகுதில்லை. இந்த 6 அறிவு பிடிச்ச மனுஷ போய் கண்ட காம்புல வாய் வச்சு தர்றான்னு இவன் கனவாயில யாரடி வந்தது
சாமியாரா எங்க இருக்கிறாரு? கம்பளத்துல இருக்கிறாரு, அடிக்க வராரா? பாப்பமே. சாமியார் ரொம்ப கோபத்தோட வராரு. சாம்ப சதா சிவம். என்ன அதானே சுறுசுறுப்பு சிவத்திற்கு சக்தியை பார்த்தவுடன் தான் சக்தி கிடைக்கிறது. வரும் இல்ல வராது. ஏனென்றால் சக்தி ரெண்டு விடும்போது சாமியாரா பேசுறது நானே சாமி. ஆயுஷ்மான். உங்க ஆசீர்வாதம் தான் கிடைக்க நாங்க புண்ணியம் பண்ணிருக்கணும். மகளே வரவா? அருகே வா. அறிய வரவா? அந்த விபூதி பொட்டணத்தை மாத்தி போட்டாங்க. ஆகாதுன்றது. ஜாங்கனி ஜங்காங்கனி மாங்கனி மங்காங்கனி காங்கனி ஜங்கங்கனி வாங்கி அதே குங்குமம் சேர்ந்து வந்திருக்கு. ஒரு நாளைக்கு பிளேட வச்சு விட்டுருப்பாங்க. ஏன் சாமி, இந்த ஆசீர்வாதத்தை நான் அவசியம் வாங்கிதான் ஆகணுமா? சாரீர வளம் பெறும். ஆ, காயத்தில் எல்லா காரியமும் சிறந்து அற்புதமான விபூதி. இப்படி ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கணுங்க. சித்தநாதன் விபூதியை விட மனம் அதிகம். சொந்த தாயார் இல்லையா? சரி, இவர் எங்கேயோ பார்த்த மாதிரி தெரியுது. அதானே பிளாட்பாரத்துல பிச்சை எடுத்த சாமி மாதிரி இருக்கீங்க பாருங்க. தெரியும் இல்லையா உனக்கு? தெரியல யாருன்னு. இப்ப பாரு தெரியும். ஐயா, என்னையா நீ தானே அது? உன்னை விட்டுட்டு அந்த சாமியார் போல. போலி சாமியார், உண்மையான சாமியார் இல்ல. நீ கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லித்தான் இப்படி வெறுத்து போய் சரி சரி, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். இந்த வேஷத்துல நீ கலைச்சிரு. அப்படியா? ஆமா. சரி. என்னாச்சு? இல்ல எதுக்கும் இன்னொரு சாமியார் இருந்திருக்காரு. அப்படியா? அவரு நானும் சேர்ந்து இப்பத்தான் ஒரு சிரமம் தரணும். என்ன தரீங்க? ஆசிரமம். ஆசிரமமா? வர்ற பெண்களை எல்லாம் அதுல சீடி ஆக்குவோம். இருக்க பிள்ளைகளை வச்சு அதல்லடா, சீடி என்றால் சிஷியர்கள். சிஷிய பிள்ளை. சீடன் சீடி அந்த கணக்குல சாமியார் ஜாமியார் சேர்ந்து. ஆமா, அவரை கூப்பிடுறேன். நான் கூப்பிடுங்க. அவரோட ஆசீர்வாதம். அப்புறம் முக்கியமானது இல்லையா அவர்கிட்ட? ஐயா பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி கரெக்டா சாமி சீனுக்குள்ள கொண்டு போயிட்டாரு. ஏன் அப்படி எல்லாரும் தப்பா நினைக்கிறிய? ரெண்டு பேர் பொருத்தம் சூப்பரா இருக்கு. கேட்டுக்கங்க. எனக்கு உனக்கும் பொருத்தம் எங்கவா பாப்போம். நீங்க பொருத்தத்து பாருங்க. ஏப்பா பழைய கை மாதிரில இருக்கு. அப்ப நம்ம மாவுல இந்த மாதிரில. அப்பா அவர் எனக்கு அப்பா நைனா. சரி, நான் இந்த காட்டுல இவ்வளவு சந்தோஷம் ஏகாந்தமா அப்படி தெரியுங்களே. உங்களுக்கு வீடு வீடு கிடைச்ச இன்னொன்னு. சரி, அடுத்து யாரு இருக்கா? கூப்பிடுவாங்களா? இல்லையம்மா. அம்மா கோவிந்தா கோபாலா கோவிந்தா
சிவப்பு வயிறு ஆகாது. அது காசு பச்சைதான். எனக்கு சிம்ம ராசிக்கு அதுதான் சரி. சொல்லுங்க. அம்மா ஆயுஷ்மான் பவா, தீர்க்க சுமங்கலி பவா. நல்ல 5000 வருஷத்துக்கு உசுரோட இரு. யாரும் உன்னை வேணாம்னா நான் இல்லறம் விட்டு துறவரம் கொண்டு விட்டேன். நம்ம ரொம்ப சந்தோஷம். ரொம்ப பேர் குடும்பம் மேல் நல்லா இருக்கு. அசுக்கு விட மாட்டியா? காலையில 6 மணி வரைக்கும் ஏன் அதுக்கு மேல லௌதிகத்துக்குள்ள இந்த வயிற்றை தூக்கிட்டு சிரமம் தான் சமாளித்து பெரிய மனுஷன் செய்கிற வேலையா? அம்மா நான் துறவரம் கொண்ட நேரம் என்னை போலவே ஒரு மாமுனிவர் இங்கு வந்திருக்கிறார். உங்களை மாதிரியே அவரும் பிராடா? அவரு என்ன விட அவர் உன்னையோட பிராடுன்னு எனக்கு 7 வருஷமே தெரியுமே. புதுசா சொல்றேன் நீங்க. ஓ அதல்லம்மா அதல்ல. அப்புறம் எதா இல்ல. அவர் என்னை விட உயர்ந்தவர். உயர்ந்தவர்னே ஆரவர் நாரத மாமுனி. ஐயோ நான் யார என்னமோ நினைச்சல சொல்லிவிட்டேன். நீ தெரிஞ்சுதான் சொன்ன. ஏன் தெரிஞ்சுதான் சொன்னேன். என்ன பயமா? கூப்பிடு. என்னத்தா சண்டைக்கு புளியோதரை கட்டிக்கிட்டு தெரியாதா நீ? அந்த ஆளு சக்கரை பொங்கல் கையுமா திருறாரு. ஏன்பல நம்ம 2 தயிர் சோறு ஊருக்காட்டிட்டு ஊருக்கு போவோம். ஐயா சக்கரை பொங்கல் புளியோதரை வந்திருக்கிறாங்க. வருக வென்பீன் வருக வென்பீன் வணங்கிட உள்ளம் வாழ்த்திட வேண்டும் வேண்டும். மனமுடியதும் பிறவி எங்கள் வாழ்க்கை நலமும் பெறவே மனமுடன் அடிப்பிறவி நாங்கள் வாழ்த்த வேண்டும் முடியும். மதவாயும் மதவா ஆண்டவன் இருந்த மதம் ஆண்டவன் இருந்த மதம். எங்கள் ஆசைகள் பல கோடி. சாமி கும்பிடுவோமா? எங்கள் ஆசைகள் பல கோடி. சொல்லவா சொல்லாமல் என் வழி செல்லவா நாளை வருதல் வந்துடும் பாண்டி நாட்டு சென்ற தலைவா. வணங்கிடும் எங்கள் உள்ளம் வருக வருக உலகம் போற்றும் முத்தமரி வருக சத்தவத்தை வகுத்தமரி வருக வருக வருகின்ற உங்களை என்னுடைய சார்பாகவும் மதிப்பிற்கரிய நாட்டு மக்களின் சார்பாகவும் தோழியின் சார்பாகவும் என்னடா மணியமா இருக்கு. சுவாமி என்னடா நானும் இவளும் இவழித்தாக இமயமலை செல்ல வேண்டும். என்ன அப்படி உங்களுக்கு அவசரம்? ஐசு கட்டியா கிடக்கா? அப்ப நாங்க தங்க கட்டியா கிடக்கா? நாங்க 2 பேரும் அதுல போய் படுத்து ஊர்ல போறோம். ஏன் முதுகுலியா? உடம்பு கூலிங் ஆக்குறேன். சரி. இவங்க போறதோட 2 குட்டி இன்னும் 16 வயசுல இருக்கா. இங்கயா சூப்பரா இருக்கா. 2 எம்புட்டு பணம் செலவனான்னு தடுத்து வந்துறேன். ஒண்ணு உங்களுக்கு ஒண்ணு எனக்கு. அதுக்குன்னா தான் நீ செலவு பண்ணுவீங்க. தலைவருக்கு ஒண்ணு செயலாளருக்கு ஒண்ணு. சரி. பக்கத்திலே சீட்டு போட போட இருக்கு தலைவரே. தலைவருக்கு செயலாளருக்கு நாங்கெல்லாம் நீங்கெல்லாம் கைதான் பெரிய வேற ஒன்று வழி சிவமயம் என்று சொல்லிக்கொண்டு கும்பிட வேண்டியதுதான். எங்களுக்கு அல்லக்கே சொல்ல நண்பர்களே